கோட்சன் பாய், இதை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்றது இல்ல. நீங்க நிம்மதியா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஹாப்பி ஹாப்பி கொரோனா, புரியுதா? ஹாப்பி கொரோனாவா? கடவுளே, பாட்டில காப்பாத்திரு. இந்த சரக்கு யாருக்கு? கோட்சன்டா, நம்ம புலிமனையில இருக்கிற கோட்சன். சாஜி என்ன வெட்டினவனை போய் வெட்டினான்ல, அந்த கோட்சன் தான் இந்த கோட்சன். அந்த கோட்சனுக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் சரியான பைத்தியக்கார நாய். அவனுக்காக தான் இதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அச்சா, இதானே கோட்சன் பாய்? டேய், வேற யாரோ ஒரு பைத்தியக்காரன்டா. அவன் கலரு முடி, அந்த ஆடியும் எப்படி இருக்கான் பாரு. நீங்க தானே கோட்சன் பாயோட மெயின் ஆளு நான் தான். நைஸ் டு மீட் யூ. சேம் டு யூ. நியாஸ் பாட்டில் எடு. சென்னை முழுக்க ஸ்பிரிட் சப்ளை பண்றது நம்ம தான். தெரியும் தெரியும். நமக்கு தெரியாமலா? குடு. அடடடா. பாட்லா. அப்போ ஓகே தான். சரி. யாரு உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் போட்டா? நான் தான். என்னாச்சு? எஜுகேஷன் கொஞ்சம் கூட இல்லைல்ல. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? போலீஸ் பிடிக்க போது பாரு. ஹாப்பி கொரோனா. ஹாப்பி கொரோனா. ஹாப்பி கொரோனா. மெடிக்கலுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாம இவனுங்களாம் என்னத்தை படிச்சானுங்களோ. நியாஸ் சரியா தானடா இருக்கு? சரிதான் நினைக்கிறேன். எதுக்காக நான் இதெல்லாம் இவனுங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்? இன்னைக்கு நான் கலக்க போறேன், செம்மையா கலக்க போறேன். ஹலோ சார். ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடம் இருக்குல்ல சார், அங்க ஒரு ஆம்னி கார்ல சரக்கு கடத்துறாங்க சார். வண்டி நம்பர் 5170 ஒயிட் ஆம்னி. ஓகே, நான் வரேன். ஆஃபீஸர் சார், இதுல ஒரு பாட்டில நான் எடுத்துருவேன். சைடிஷோட அடிக்க வேண்டியதுதான். கோட்சன் பாய் கண்டிப்பா ஹாப்பி ஆயிடுவாரு. எனக்கு அது போதும். கோட்சன் பாயோட ஹாப்பி தான் என்னோட ஹாப்பி. சார் அந்த வண்டி தான் போகுது. 5170. நான் பார்த்துட்டேன், நீ சீக்கிரமா போ. ஐயோ போலீஸ். ஐயோ சார், என்னாச்சு? நீ பயப்படாத, இது கொரோனா இல்ல, அலர்ஜி தான். எனக்கு இவனுங்களை பார்த்தாலே அலர்ஜி தான். சார், பக்கத்துல அலர்ஜிக்கான ஒரு நல்ல டாக்டர் இருக்காங்க. மூடிட்டு வண்டி ஓட்டுறான். பாய் என்னாச்சு? பாட்டில் கிடைச்சுதா? பாய் சரக்கு கிடைச்சிச்சு பாய். ஆனா போலீஸ் பின்னாடி துரத்திட்டே வராங்க பாய். போலீஸா? டேய், எதுவா இருந்தாலும் போலீஸ் பிடிச்சிட மட்டும் கூடாது. எனக்கு பாட்டில் இங்க இருக்கணும். ஏன் உயிரே போனாலும் அவங்க என்ன பிடிக்க முடியாது பாய். சீக்கிரம் போ சாபு, எனக்கு அவனுக்கு வேணும். சார், இது பழைய வண்டி சார், 80 மாடல். என்ன சாபு? புலி சார். புலி? சாபு, சீக்கிரமா போய் அவனை ஓகே புடி. சார், ஓகே. கடவுளே, டேய், அவங்க என்ன குறுக்க வந்து பிடிச்சிட்டாங்க பாய். அட கடவுளே, இறங்கடா கீழ. சார், என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க சார். எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன விட்டுருங்க சார். நில்லுங்க. சார், சார். அவன் ஏன் ஆளு? எங்க ஆளு? அவனை நாங்க ஓடி வந்து பிடிச்சோம். முடி 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 முடி. சத்யஜித். ஓ, அப்புறம் சார், இவனை முதல்ல பிடிச்சது நாங்க. இவனை பிடிக்க ஸ்கெட்ச் போட்டதும் இவனை பின்னாடி துரத்துனதும் நாங்க. வெறும் முன்னாடி வந்து நிப்பாட்டினது மட்டும் தான் நீங்க. இவருக்கு சண்டை. நாங்க ஒருத்தரை துரத்திக்கிட்டு வருவோம், அவனை நீங்க ஈஸியா பிடிச்சிட்டு நாங்க தான் பிடிச்சோன்னு சொல்லுவீங்க. அது இனி இந்த சத்யஜித்து கிட்ட வேணாம். இவர் வேற டீம் போறாரு. சிபு, நாங்க இவனை கூட்டிட்டு போறோம். அப்புறம் நம்ம ஸ்டேஷனோட கேட் எப்பவுமே ஓப்பன்ல தான் இருக்கும். உன்னால முடிஞ்சா இவனை நீ அங்க வந்து கூட்டிட்டு போ. பிடிச்சி உள்ள போடுங்க. ஓகே, கூட்டிட்டு போ. சார், மருந்து வேணா நான் எடுத்துட்டு வரவா? அப்படி இருக்கிறது நம்ம ஸ்டேஷன்ல ஒன்றும் கேட்லாம் கிடையாது. நான் சொன்னா கேட்டு தனியா வரும். நீ அதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். நீ போய் வண்டி எடு. அப்புறம் சாபு, வண்டியெல்லாம் ரொம்ப ஸ்பீடா ஓட்டணும், பொறுமையா ஓட்டு. ஏன்னா வண்டியோட கண்டிஷன் தான் நமக்கு முக்கியம். பேசிட்டு போறோம் பாரு. பீட்ரு, வண்டி எடு. அண்ணா சரக்குன்னு வரலையா? டேய், பாட்டில் வந்துட்டு இருக்குடா. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. என்ன பண்ணுவோம் இப்போ? அந்த வண்டி தான் சார். என்னடா உன் பேரு? பலவீனன். சரியான பேரை சொல்றா. பாலன். போன் பேசிக்கிட்டுமா? லவுட் ஸ்பீக்கர் போடுறா. வரையினா கூட்டம் பேசுறேன், பயப்படாத, கவலைப்படாத. காச்சன் பையன் இங்க வந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் நீ ஏதாவது சாப்பிட்டியா? ஒரு பாசத்துல கேக்குறான் சார். அப்ப நீ கோட்சனோட ஆளு. மெயின் ஆளு தான் சார். நீ ஏன்டா முன்னாடியே சொல்லல?
அது வந்து டேய் கோட்சன் என்னோட ஆளு தான்டா. அப்படியா? என்னோட ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கே நெல்லூர் தான்டா. அந்த கர்நாடகா பார்டர்ல ஸ்பீட் கடத்துறதாண்டா கோட்சனோட வேலை. அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்படியா? அன்னையில இருந்து கோட்சனுக்கு தெரியும். இந்த ஸ்டேஷனுக்கு வந்ததுல இருந்து அவனை பத்தி நிறைய கேட்டிருக்கேன். ஆனா அவனை பார்த்தது இல்ல. ஒரு இளநீ எடுக்கட்டுமா? வேணாம் சார். அப்படி சொல்லாத. ஒண்ணே ஒண்ணு மட்டும் நீங்களே இப்படி சொல்லும்போது எடுக்கட்டுமா? டேய் சதீஷே ஒரு இளநீ கொண்டு வா. குளிர்ச்சியா இருந்தா எனக்கு ஆமா பிடிக்கும். அது கூல் பண்ணலாம். அப்படியா? சதீஷே கூலிங் இருக்கணும். குளிர்ச்சி போ. சாருக்கு வேணாமா? எனக்கு வேணாம். ஃபர்ஸ்ட் உனக்கு. எழுந்திருக்கலாம் வேணாம். இளநீ ரெடியா அப்படியே இருக்கு. உட்காருங்க. Sit வெரி down. குட். சார் இதுதான் இளநீரா சார்? ஆமா. அப்புறம் செல்லுக்குள்ள போயிட்டு காலை நல்லா விரிச்சிட்டு இப்படி குனிஞ்சு நில்லு. இளநியை வச்சு இடிக்க நல்லா இருக்கும். மரியாதையா போய் நின்று. இல்ல அந்த இளநியை இறக்கிட்டு பலாப்பழத்தை இறக்கிடுவேன். அப்படின்னா நான் வந்து போ போ. போறேன் சார். உள்ள போறேன். சார் பொசிஷன் ஓகே தானே? எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ சார். குட் பை. அனசே சார். எவ்வளவுதான் சோஷியல் டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணாலும் அவன் வாயில இருந்து உண்மை வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அவன் ஃபேஸ்ல ஒரு 3 மாஸ்க் மாட்டி. ஓகே சார். இளநீ கொலை பிடிச்சிருக்க சார். N95 இருக்கா? கொடுக்குறேன். மாஸ்க் ஓகே? ஓகே சதீஷே சார். ஸ்டார்ட் பண்ணு. ரெடி சார். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏய் அவன் தானே உள்ள கத்திட்டு இருக்கான். வாய முறா. மெடிக்கல் எழுதுறதுல உனக்கு என்ன ஐடி வைக்கிறீங்களா? அதுவே சாப்பிடுறேன். அது மட்டும் இல்லாம வர கட்டியா? சதீஷே இளநீ மிஸ் ஆகக்கூடாது. கரெக்டா போடு. சரி சார். சார் வேணாம் சார். எனக்கு வலிக்கு சார். அட கடவுளே இளநீ சத்தியம். வாய முறா. எப்படி அடிச்சு கொன்றாதீங்க சார். சார் வலிக்கு சார். கையை பின்னாடி கட்டறா. இது யாரு கோட்சனா? உனக்கு இப்போ சாராய பிசினஸ் தானே? இல்ல சார் அந்த பாட்டில கொஞ்சம் கொடுத்துருங்க சார். தம்பி கொஞ்சம் பிரச்சனைல இருக்கான். அதான். தம்பிக்கு என்னாச்சு? அவனால சரக்கு இல்லாம வாழ முடியாது சார். அவனுக்காக வாங்கிட்டு வந்தேன். சும்மா கதை சொல்லாத கோட்ஸா. உனக்கு இப்போ மெயினே சாராய பிசினஸும் நீ நல்லா சம்பாதிக்கிறன்னு எனக்கு தெரியும். இப்போ கேட்டுக்க. உன் கையால இந்த ஊருக்கு நீ சாராயம் வரக்கூடாது. அப்படி வர்றதுக்கு இந்த சதீஜித்து விட மாட்டான். அப்புறம் இந்த கேஸை இவன் தலையில கட்டிட்டு நீ எஸ்கேப் ஆயிடலன்னு நினைக்காத. உன்னை நான் தூக்கிடுவேன் கோட்ஸா. உன்னை தூக்குனதுக்கு அப்புறம் உன் பழைய கணக்கெல்லாம் முடிச்சிடறேன் கோட்ஸா. உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல சுவையான இளநீர் அங்க பாரு. அம்மா சார் வேணாம். சார் வலிக்கு சார். நான் 3000 ரூபாய் தான் கொடுத்தேன். அதுக்கு யாருக்கும் ஒண்ணு தெரிய வேண்டாம். அது என்ன? என் காசு தானே. அப்படிலாம் சொல்லாத சௌமி. ஒரு டிராப் சரக்கு அடிச்சு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமாடா? நீ கொஞ்சம் அமைதியா இரு சௌமி. அப்படின்னு ஒரு பாட்டு பாட்டுமா? பாடு. ஆடி போனா அவனி அவ ஆள மயக்கும் தாவணி கண்ணால பாரு வரான். வர என் பாட்டு யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. டேய் வாடா சீக்கிரம் வாடா. கிடைச்சதா? 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 என்னது? என்னடா கிடைச்சதா? பாரா. இல்லடா. அவங்க அப்பா நினைச்சா கூட என்ன தடுக்க முடியாது. வாடா வாடா என்ஜாய் பண்ணடா நீ. கொஞ்சம் அலைஞ்சாலும் பரவாயில்ல. இப்ப சரக்கு கிடைச்சிருச்சுல. ஓபன் பண்றா. ஆட சீக்கிரமா தான் ஊத்தண்டா. சிந்தாம குடிடா. 3000 ரூபாடா. சித்திரவடா போற. ஓடு போறா. சுகண்டா. அந்த பக்கம் நிறைய பேர் இருப்பாங்க சார். அந்த பக்கமா சார் எல்லாம் செட்டு தான் சார். எல்லாம் ஓகேவா? நான் சாரை கூப்பிடுவா? கூப்பிடுங்க சார். ஓகே. ஆமாம் நாளை காலைல 10 மணிக்கு 10 மணிக்கு நான் அங்கே இருப்பேன். சரி. சார் சார் நீங்கள் வந்து தொடங்கி வச்சிங்கன்னா அந்த ட்ரோனை பறக்க விட்டுறலாம். எங்க? அங்கே சார். ஷிபு எவ்வளோ செலவானாலும் இந்த கோவிடை நம்ம தடுத்து நிறுத்தணும். கோவிட் ப்ரோட்டோக்கால் சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணாத எல்லாத்தையும் பிடிச்சி இந்த ஷிப்பு உள்ளே போடுவேன் சார். கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணுவேன் சார். சார் தேங்காய் எதுவும் உடைக்கலையா? தேங்காய் இல்லை சார். தேங்காய் இல்லையா? எடுக்க மறந்துட்டோம். எப்படி சார் தென்னாட்டுடைய சிவனை போற்றி நாட்டுக்கும் இறைவா போற்றி இறைவா இயேசுவே. சார் இதை இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் இங்கே ஆமாம் சார். இதுதான் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஃபோனை கொடு சாரி சார். தேங்க்யூ சார். ஐயோ கை கொடுத்தாரே. கொரோனா சானிடைசர் போட்டுக்கலாம். தம்பி ட்ரோனை வயலில் பறக்க விடு.
அங்க மறைஞ்சிருந்து குடிக்கிறவனையும் விளையாடுறவனையும் எல்லாரையும் பிடிச்சிருக்கணும். ஓகே? சரி சார். குட் பாய். ஊர்ல எல்லா முனையிலயும் போலீஸ் இருக்கு. நம்ம ஊர்ல இத்தனை நாளா இவ்வளவு போலீஸ் எங்க இருந்தானுங்கன்னே தெரியலடா. ஆமாடா, நேத்துல இருந்து எல்லா இடத்துலயும் ட்ரோனை பறக்க விட்டுட்டு இருக்கானுங்க. எப்ப இந்த பக்கம் வரும்னு தெரியாது. எல்லாம் வராதுடா, நம்ம இடம் சேஃப் ஆச்சு. அவங்கள பிடி, அவங்கள பிடி. என்னோட பாட்டில் ஃபாலோ பண்ணு, ஃபாலோ பண்ணு, ஃபாலோ பண்ணு. அவங்கள ஃபாலோ பண்ணு. அவங்கள விட்டுறாத, விட்டுறாத. அவனை பிடி, அவனை பிடி. இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வாங்கின பாட்டில் அப்படியே விட முடியும்? அவனை விடாத, அவனை விடாத. அவன் எனக்கு வேணும். வேற எவன் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, அவன் எனக்கு வேணும். ஸ்லோ மோஷன் வேணுமா சார்? என்ன மோஷன்னாலும் பரவாயில்ல. போலீஸோட ட்ரோன் தெரிஞ்சிட்டோம். பாட்டில் எடுக்க வந்து அவனுக்கு வேணும். சார்ஜ். அவ பின்னாடியே போ, பின்னாடியே போ, பின்னாடியே போ. சார் அவன் தோத்துட்டான் சார். சார் அண்ணா, எனக்கு முகம் வேணும், முகம் வேணும், முகம் வேணும். கேமரா திருப்பு, கேமரா திருப்பு. பீட்ரு, ஒன்னும் இல்லடா, ஒன்னும் இல்ல. 1 2 3 4 5 1 2 3 4 5 கிடைக்காம இருக்கனால அவன் கை ஆடுது பாத்தியா? என்னோடது மட்டும் இல்ல, அவனோட கை அப்படிதான். அது கொஞ்சம் சோடா போட்டு சாப்பிட்டா செம்மையா மாட்டீங்கடா. ஐயோ ஓடு ஓடு ஓடு. ஐயோ ஓடு. ஓடுறா ஓடுறா. ஐயோ ஐயோ ஐயோ, அண்டர்வேர் போடாம வர்றதுனால ஓடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வா. இந்த முழு நாடும் கொரோனா வைரஸ் அல்லது கோவிட்-19 டேய் மச்சான், எங்கடா ஓடிட்டீங்க? ஏய் சுரேஷ், சும்மா விளையாடாத. அந்த ட்ரோன் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? டேய் அது நான் சைக்கோ ஷாமு சாம்பார்லாம் ஒண்ணா சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்தோம்டா. அப்போ அது பின்னாடி இருந்து பறந்து வந்துச்சு. ஐயோ, அது போலீஸோடதுடா. அப்புறம் என்ன, ரம்மோட பாட்டில் வச்சு ஒரே அடி தான். ஐயோ சுரேஷ், அது போலீஸோட ட்ரோனு. அது போலீஸோட ட்ரோனு. அதுல சென்சர், கேமரா எல்லாமே இருக்கு. இப்போ அவங்க நீ இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ என்னடா பண்றது? இப்போ நீ எதுவும் பண்ண வேண்டாம், அவங்களே எல்லாம் பண்ணிப்பாங்க. அவங்களே பண்ணுவாங்கன்னா? நீ அவங்க கையில கிடைச்சினா அவ்வளவுதான், அடிச்சு கொல்லுவாங்க. நீ அந்த பொருளை எடுத்துட்டு போ. இந்த பக்கமே நீ வரக்கூடாது. அதோட எங்களையும் காட்டி கொடுத்துறாத சுரேஷ். வைக்கிறா போன.